முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் தீவிர சோதனை. 50,000 ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்கம் கொண்டு சென்றால் ஆவணம் அவசியம், இல்லையென்றால் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. பிரச்சாரத்தின் போது தனிநபர் தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும், கண்ணியத்தை கடைபிடிக்க தலைமை தேர்தல் ஆணையர் வலியுறுத்தல். 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மோடியின் வசதிக்கேற்ப தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதாக கண்டனம். இரட்டை இலை சின்னத்தை முடக்குமா தேர்தல் ஆணையம்? ஒதுக்க கோரி ஓபிஎஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் முறையீடு. வணக்கம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவை தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் அன்றே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும். 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பறக்கும் படை வீடியோ கண்காணிப்பு குழுவினர் பணிகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 18 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள் என்றும் அவர் கூறினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் தற்போது கூட விண்ணப்பிக்கலாம் என்று திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே நமக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ ஆயிட்டுருக்குது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம அனைத்து மாவட்டத்தில் நம்ம எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, விஎஸ்டி டிஃப்ரெண்ட் நம்ம சர்வேலன்ஸ் டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைனாக்க இப்போவும் நமக்கு டைம் இருக்கிறது, அதனால் நம்ம உடனடியாக அப்ளை பண்ணலாம். வாக்குப்பதிவுக்கு 7 நாட்களுக்கு முன்னதாக பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசியல் கட்சியினர் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க தடையில்லை என்ற திரு சத்யபிரதா சாஹூ, ஆனால் அவர்கள் அங்கு வாக்கு சேகரிக்க கூடாது என்றார். வாக்குச்சாவடிகளில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக சாய்தள பாதை மற்றும் வீல் சேர் வைக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 85 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோட்டில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,36,000 ரூபாயை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகளின்படி பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருட்களை எளிதாக மேலாண்மை செய்ய முதன்முறையாக ESMS என்ற செயலி பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்த ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு ராஜகோபால் சுன்கரா, நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் 50,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட ரொக்கத் தொகையினை கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்லுமாறு கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்பு பேச்சுக்களை பேசுபவர்கள் மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். 18வது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அட்டவணையை நேற்று வெளியிட்ட அவர் 97 கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் முதல் முறையாக வாக்களிப்போர் 1,80,00,000 பேர் உள்ளதாக கூறினார். 47.1 கோடி பெண் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாக கூறிய திரு ராஜீவ்குமார், 12 மாநிலங்களில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக திரு ராஜீவ்குமார் கூறினார். 18 வயதை அடைந்த மாணவர்கள் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையை மேம்பட்ட விண்ணப்பங்களுடன் பெற்றுக்கொள்ளும் முறைக்கு தேர்தல் ஆணையம் தயாராகி வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கூறினார். அப்போது வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மீதே புகார் எழும் நிலையில் பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராஜீவ்குமார், வெறுப்பு கருத்துக்களை பரப்பும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற முறையில் நேர்மையுடன் நடந்து கொள்ளும் என்று தெரிவித்தார். सबके नोटिसेस देखिए जो हमने दिए हैं, उसमें जहां जहां कोई भी वायलेशन एस्टेब्लिश होता हो उस नोटिस के बाद जवाब आने के बाद भी हमने ऐसा नहीं है सब में कार्रवाई की है. We are very, as I said, they are kind of a moral censor which we have in the beginning issued. और
जिस किसी के भी खिलाफ में अगर कहीं भी कोई केस बनेगा, हाउसएवर हाई स्टार कैंपेनर ही और शी में बी, वी विल नॉट सिट बैक, वी विल टेक एक्शन. தேர்தல் காலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் பணபலம், ஆள்பலம், போலி செய்திகள் மற்றும் நடத்தை விதிமுறை மீறல்கள் ஆகிய 4 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் சர்வாதிகார பிடியிலிருந்து காப்பாற்ற இந்த மக்களவைத் தேர்தலே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என்று காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி குறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெறுப்பு, கொள்ளை, வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் மற்றும் அட்டூழியங்களுக்கு எதிராக போராட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். 3 அல்லது 4 கட்டங்களாக நடத்த வேண்டிய தேர்தலை 7 கட்டங்களாக நடத்துவதால் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் சாடியுள்ளார். 7 கட்டங்களாக நீளும் தேர்தலில் ஆளும் கட்சியின் பண பலத்தை கட்டுப்படுத்த வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜாவும் வலியுறுத்தியுள்ளார். 4 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுடன் மக்களவைத் தேர்தலும் நடத்தப்பட உள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஏன் அவ்வாறு நடத்த முன்வரவில்லை என தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பை காரணமாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்தப்படுவது ஏன் என அம்மாநில அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. மாநில அரசின் கருத்தை தேர்தல் ஆணையம் கேட்கவில்லை என கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு மோடியின் வசதிக்கு ஏதுவாகவே தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் தேதிகள் பிரதமருக்கு முன்கூட்டியே தெரிந்ததன் காரணமாகவே தமிழ்நாட்டில் பல்லடம், மதுரை, சென்னை, குமரி மற்றும் கோவைக்கு வந்து திரு மோடி பரப்புரை செய்ததாக திமுக மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி எக்ஸ் தளத்தில் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். உள்நோக்கத்துடன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். மோடி தேதி குறித்து கொடுக்குறாரு, அந்த தேதியை அவங்க அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படிதான் தெரியுது பார்த்தா. ஏன்னா நீங்கள் கரெக்டாக அவர் தொடர்ந்து இந்த 2 மாதத்தில் பார்த்தா 5-6 முறை வந்துட்டு போயிருக்காரு. இப்போ நான் 18ஆம் தேதி என்னமோ கோயம்புத்தூர் போகிறாரு, 19 சேலத்துக்கு வர போகிறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியுது? அவருடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்கன்னு தான் தெரியுது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திரு மோடியும் திரு அமித்ஷாவும் தேர்தல் ஆணையர்களை நியமித்த பிறகே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் சாடியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்துள்ள ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தங்களுக்கு இரட்டை இலையை ஒதுக்காவிட்டால் சின்னத்தை முடக்க வலியுறுத்தியுள்ளனர். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம், கொடியை யார் பயன்படுத்துவது என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினார். அதிமுக இருவரின் தலைமையில் இயங்கி வந்த நிலையில் எடப்பாடி திரு பழனிசாமி தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டதாக புகழேந்தி தரப்பில் வாதிடப்பட்டது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுமாறும் வலியுறுத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பு வழங்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் திரு புகழேந்தியின் வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தது. தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க அறிவுறுத்திய நீதிபதி அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த திரு புகழேந்தி இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைப்பாளர் தான் இரட்டை இலைக்கு உரியவர், இரட்டை இலை அவருக்கு தான் கிடைக்கணும். அப்படி நீங்கள் அவசரத்தில் முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணாதீங்க, அதுதான் சட்டம். அப்படி கிடைக்காத நேரத்தில் ஆர்கே நகருக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணாங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும். ஆகவே கிடைத்தால் ஓபிஎஸ் கிடைக்கும், இல்லை என்றால் அது தனிச்சின்னமாகத்தான் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படும். அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறினார். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்று முடிவு செய்யப்பட்டு நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிப்பு வெளியான நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளன. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவின் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்துள்ளது.
அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மதிமுக ஒரு தொகுதியிலும், புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் காங்கிரசும் போட்டியிடும் நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் காங்கிரஸ் போட்டியிடும் 9 தொகுதிகள் எவை என்பது முடிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இடையே நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே வேட்புமனு தாக்கலுக்கு சில நாட்களே இருப்பதால் கூட்டணியை உறுதி செய்ய அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி தேமுதிகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அக்கட்சி குழுவுடன் அதிமுக தேர்தல் குழுவில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான திரு கே.பி. முனுசாமி, திரு வேலுமணி, திரு தங்கமணி ஆகியோர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பட்டினப்பாக்கத்தில் உள்ள வேலுமணி இல்லத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக சார்பில் திரு இளங்கோவன், திரு பார்த்த சாரதி உள்பட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேமுதிகவுக்கு ஏற்கனவே 4 தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்திருந்ததாக தகவல் வெளியான நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் போது 3 தொகுதிகளை மட்டுமே வழங்க அதிமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த தேமுதிக தரப்பினர் முடிவு தெரிவிக்காமல் புறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாமக, பாஜக கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்வது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஓரிரு மணி நேரத்திற்கு முன்பு பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மேலும் 10 வாக்குறுதிகளை அறிவித்தார். பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச இடஒதுக்கீட்டை 50% மேலும் உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் என்ற அவர், தமிழ்நாட்டின் வழியை பின்பற்றி இடஒதுக்கீட்டை 65% வரை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். SC, ST, OBC சிறுபான்மையினர் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக நாடு முழுவதும் விரிவான பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் திரு கார்கே உறுதியளித்தார். 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் குறைந்தபட்ச கூலியாக 400 ரூபாய் நிர்ணயம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தண்ணீர், வனம் மற்றும் நிலத்திற்கு சட்ட உரிமை உறுதி செய்யப்படும் என்றும், பழங்குடி மக்களின் வன நிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் திரு கார்கே வாக்குறுதி அளித்தார். வன உரிமை சட்டத்தில் உள்ள நிலுவைக் கோரிக்கைகள் ஓராண்டுக்குள் தீர்த்து வைக்கப்படும் என்ற அவர், பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையான சிறு வன மகசூல் சேகரிப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பழங்குடியினருக்கு எதிரான வன பாதுகாப்பு திருத்தச் சட்டம், நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் திரும்ப பெறப்படும் என்றும் திரு கார்கே கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் விளவங்கோடு தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என்றும், திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருக்கோவிலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு பொன்முடியே தொடர்வார் என்றும் கூறினார். நீங்கள் நலமா திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசின் திட்டங்கள் குறித்து பயனாளிகளிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்கள் மக்களிடம் முறையாக சென்றடைந்துள்ளனவா என்பதை உறுதி செய்ய நீங்கள் நலமா திட்டத்தை கடந்த 6ஆம் தேதி அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிலையில் முகாம் அலுவலகத்தில் இருந்தபடி நீங்கள் நலமா திட்டம் குறித்து பயனாளிகளிடம் காணொலி வாயிலாக முதலமைச்சர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது மதுரையைச் சேர்ந்த தொழில் முனைவரிடம் அம்பேத்கர் திட்டம் குறித்து அவர் கேட்டறிந்தார். வணக்கம் வணக்கம் சார். அண்ணா அம்பேத்கர் திட்டத்தை பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? டிஐசி இந்த இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் வழியா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, எந்த தொழில் தொடங்குறதுக்கு லோன் கேட்டிருக்கீங்க சார்? ஹாஸ்பிட்டல்ல வந்து இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு சார். இன்ஸ்ட்ருமெண்ட்? சரி சரி. ஆமா சார். திட்டத்துக்கு இந்த மனு கொடுத்த உடனே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இமிடியேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது சார். பார்த்த உடனே என்னென்ன பண்ணணும் நல்லாவே கைட் பண்ணாங்க சார். இந்த திட்டம் குறித்து உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடமும் எடுத்துரைக்குமாறு பயனாளிகளிடம் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவின் மகள் திருமதி கவிதா டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் பங்குதாரராக உள்ள சவுத் குரூப் எனும் நிறுவனத்துக்கும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குக்கும் தொடர்புள்ளது என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கில் திருமதி கவிதாவை கைது செய்த அமலாக்கத்துறை அவரை டெல்லி அழைத்துச் சென்று சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியது. முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கவிதா, சட்டவிரோதமாக தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராட உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் சீர்மரபினர் வகுப்பினருக்கு ஒரே சான்றிதழ் வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.
மாநிலத்தில் 68 வகுப்புகளைச் சேர்ந்த சீர்மரபினர் மாநில அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு டிஎன்சி எனவும் ஒன்றிய அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு டிஎன்டி எனவும் 2 சான்றிதழ்களை இதுவரை பெற்று வந்தனர். இந்த நிலையில் 2 சான்றிதழ்கள் பெறும் நடைமுறையில் சிரமம் உள்ளதாக பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் சீர்மரபினர் வகுப்பினருக்கு இனிமேல் டிஎன்சி என ஒரே சான்றிதழ் வழங்க திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 44 மின்சார ரயில்களின் சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடம்பாக்கம் தாம்பரம் வழித்தடத்தில் காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3:15 மணி வரை பராமரிப்பு பணி காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் செங்கல்பட்டு இடையே குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் சேவை மற்றும் மாநகர பேருந்து சேவைகளை கூடுதலாக இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து குதிரை மேல் அமர வைத்து ஆசிரியர்கள் அழைத்துச் சென்ற நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமனூத்து கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக உள்ள திரு இப்ராஹிம் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த 1ஆம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை மாலை அணிவித்து குதிரை மேல் அமர வைத்து பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் ஸ்டாப் கிளாக் எனும் புதிய நடைமுறை ஜூன் மாதத்திலிருந்து அமல்படுத்தப்படும் என்று ஐசிசி அறிவித்துள்ளது. ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் 1 ஓவர் முடிந்த அடுத்த 60 வினாடிகளில் பந்து வீசும் அணி அடுத்த ஓவரை தொடங்கி இருக்க வேண்டும். தாமதிக்கும் பட்சத்தில் 2 முறை அம்பையர் எச்சரிப்பார். 3வது முறையாக விதியை மீறும் பட்சத்தில் பந்து வீசும் அணிக்கு 5 ரன்கள் அபராதம் விதிக்கப்படும். இந்த நடைமுறைக்கு ஸ்டாப் கிளாக் என்று பெயர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்து இந்த நடைமுறை சர்வதேச போட்டிகளில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. வரவேற்பு கிடைத்திருப்பதை அடுத்து துபாயில் நடந்த கூட்டத்தில் ஐசிசி இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் 20 நிமிடங்கள் வரை நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறுப்பு பேச்சுகளை பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மனு தாக்கல் செய்திருப்பதால் சின்னம் விவகாரத்தில் சிக்கல் எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.